பொண்ணு பால்கனில் தாங்கிறா, நல்லா பார்த்துங்க. காஃபி. அண்ணா பொண்ணு நல்லா செவசவனுக்கு தானே? அடிங்க சேப்பாக்குற பொண்ணுல கொலை பண்ண மாட்டியா? சும்மா சொன்னண்ணே. ஏய் நல்லா பார்த்துங்க, பிளான் பண்ணி அவளை தூக்கிட்டு எனக்கு சொல்லுங்க. சரி சரி நான் கிளம்புனா. டேய் இங்கே பாருங்க, நல்லா கவனமாக இருக்கணும். பொண்ணு வெளில வந்தவனையும் பக்காவாக பிளான் பண்ணி அவளை தூக்கிட்டு அப்புறமா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, புரியுதா? பார்த்து உஷாராக இருங்கடா, நான் வரேன். சரிண்ணா. மாமாக்கு காஃபி கூட போட்டு கொடுக்காம என்ன பண்ணிட்டு இருந்த? நான் என்ன இந்த வீட்டு சமையல் வேலைக்கா வந்திருக்கேன்? காஃபி போடு சுடுதண்ணி போடுன்னு சொல்லிட்டு இருக்கேன். சொந்த வீட்டுல சமைக்கிறதுக்கு பேரு சமையல்காரியா? அப்போ நம்ம அம்மா பண்றதுக்கு பேர் என்ன? அவங்க தானே நமக்கு சமைச்சு கொடுத்தாங்க. இல்ல சிவகாமி அத்தை நீங்க கூலிக்க வேலை செஞ்சாங்க. பொண்ணு மாதிரி பேசு. இந்த வீட்டுக்கு நீ ஒண்ணு விருந்தாளி இல்ல, நீயும் ஒரு மருமக. ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்க, ஒரு பொண்ணுக்கு முதல் இரவுல வாழ்க்கை தொடங்காது. சந்தோஷமான வாழ்க்கை சமையல் அறையில தான் தொடங்கும். ஒவ்வொரு கல்யாணான பொண்ணுக்கும் சாந்தி முகூர்த்தத்தை விட படபடப்பான சந்தர்ப்பம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த இடத்துல முதல்ல சமையல் பண்றதுதான். கணவனையும் கணவன் குடும்பத்தாரையும் நான் வழியாதான் அவங்க மனசுக்குள்ள இடம் பிடிக்க முடியும்னு சொல்லுவாங்க. அதுதான் உண்மை. நான் இந்த குடும்பத்துல வாக்குப்பட்டு வந்தப்போ இந்த குடும்பத்துக்குள்ள எந்த விதமான சிரிப்போ சந்தோஷமோ இல்லாம இருந்துச்சு. எல்லாரும் ஒன்னா ஒரே வீட்ல இருந்தாலும் தனித்தனியா இருந்தாங்க. கஷ்டப்பட்டு சிரிப்பு சத்தம் கேட்க வச்சேன். சந்தோஷமான குடும்பமா மாத்தினேன். நீ வந்ததும் திரும்பவும் இந்த குடும்பத்தை பழைய நிலைமைக்கு கொண்டு வந்துட்டேன். இங்க நீ நினைக்கிற மாதிரி மிரட்டி சந்தோஷமா வாழ முடியாது. இப்பவும் ஒன்னும் கெட்டு போகல. நல்லா யோசி. இதுதான் உனக்கு கடைசி சான்ஸ். பயன்படுத்திக்க. இந்த குடும்பத்தை உன் குடும்பமா நினைக்கணும். குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே சந்தோஷமா இருந்தாதான் நீயும் சந்தோஷமா இருக்க முடியும். யோசிச்சு செயல்பட. தேவைப்பட்டா இந்த குடும்பத்தோட மூத்த மருமகளா நான் உனக்கு உதவி பண்றேன். இந்த காஃபி குடி. குடி. அக்கா குழந்தைய அழிக்க பால்ல பாய்சனை கலந்தல்ல, அந்த மாதிரி கேவலமா நான் நடந்துக்க மாட்டேன். பயப்படாம குடி.
அண்ணே அந்த பொண்ணு வருதுண்ணே. என்னங்க என்ன இது பேகு? அத்தையோட ட்ரெஸ் தேவி வீட்டுக்கு போய் அத்தைக்கு கொடுக்கணும். சும்மா நீ வேற ஏறின டைம் ஆச்சு. இப்போ கொடுத்துட்டு முடியும், அப்புறம் பார்த்துக்கலாம். இல்ல சந்தோஷ், இப்பதான் கொடுக்கணும். கொடுத்துட்டு அப்புறமா நம்ம ஆபீஸ் போலாம். நாம போலாமா? ம். நீ வரியா? ஆமா. நான் ஆபீஸ் வர வேண்டாமா? அப்ப இங்க இருக்கவங்களுக்கு பூவா? அதான் சின்ன மருமக இருக்காளே. அவ சமைப்பாள? லூசா நீ? காலையில் நீ தான் சொன்ன காஃபி போட சொன்னதுக்கு நான் அந்த வீட்டு சமையல் கரையான சண்டை போட்டானே. இப்ப நான் எல்லாம் சொல்றபடி சொல்லியிருக்கேன், அவ பாத்துக்குவா. கிழிச்ச நீ வேற. நான் சொல்லியிருக்கேன் சந்தோஷ், நான் சொல்றதுக்கு காரணம் இருக்கு. என்ன காரணம் வேணா இருந்துட்டு போட்டுவோம். பாவம் அப்பாலாம் பசி தாங்க மாட்டாரு, பட்டினி போட்டுற போறா. அதான் நான் சொல்லியிருக்கேன்னு சொல்றேன்ல. நீ சொல்ற பேச்ச கேட்க மாட்டல்ல? டேய் அண்ணன்கிட்ட சொல்லிடலாம்டா. ம். யாரும் பாரு, யாரும் பாரு. பசங்க தான். பேசு. என்னடா முஸ்டிங்களா? இல்லைண்ணே, அந்த பொண்ணு புருஷனோட காரில் போகுது. என்ன ஃப்ரெண்டு, உன் மாவோட அந்த பொண்ணு காரில் போகுமா? என்ன வளர்ற? ஏன் மவனும் அது அவளை அவன் காரில் ஆக்ஷன் போகிறது அது ஒழுங்கா விசாரி. பசங்க சொல்கிறாங்கல்ல காரில் போகிறாங்களாமே, என்ன பண்ணலாம்? என்ன சொல்கிறேன் ராஜேஷ், ஏன் அவளை காரில் ஆக்ஷன் போகிறான் ஒன்றும் புரியலையே. கேளு ஒழுங்கா அவங்ககிட்ட கேளு. டேய் என்னடா சொல்கிறீங்க? அவன் புருஷன்கிட்ட போக மாட்டான்னு என் ஃப்ரெண்டு சொல்கிறாப்புல. நல்லா பாருங்கடா, அவதானா? ஆமாண்ணே, அதே பொண்ணு தான். அவ புருஷன்கிட்ட நானும் வரேன்றா. பையன் வராதன்னு சண்டை போடுறான். ரெண்டு பேரும் வீட்டுக்கு வெளியே நின்று சண்டை போட்டுனுக்குறாங்க. டேய் ஒரு நிமிஷம் இரு. இந்த ஃப்ரெண்டு நீயே பேசு. டேய் யார் அது, என்னடா நடக்குதாங்க? சார் அந்த பொண்ணு நானும் வரந்து அந்த பையன் சண்டை போடுறான். ரெண்டு பேரும் வெளியே நின்று சண்டை போட்டுனுக்குறாங்க. என்ன பண்ணுறது? சண்டை போடுறாங்களா? அப்போ அது மாலதியாக தான் இருக்கும். சரி பையன் மாநிலமாக இருக்கானா? லைட்டாக தாடி இருக்கா பாரு அவனுக்கு. ஆமாம் சார், தாடி வச்சுன்னுக்குறான். மாநிலமாக தான் இருக்கிறான். ஆனால் பொண்ணு சவுப்பாகுது சார். கரெக்ட், அதான் அந்த திமிரில் தான் ஆர்டர் ஆகும். இங்கே பாரு, அவங்கள ஃபாலோ பண்ணு, கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணு. ராஜேஷுக்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. அவனுக்கு தெரியாத நேரத்தில் அந்த மாலத்தையே தூக்கிடணும். தூக்கி போட்டு தள்ளிடுங்க. அவள் பணம் கூட யார் கையிலையும் கிடைக்கக்கூடாது. ஓகே, இதை மட்டும் நல்லா மைண்டில் ஏற்றிக்கிங்க. அவள் பணம் கூட யார் கையிலையும் கிடைக்கவே கூடாது. ஓகே சார். ஆல் தி பெஸ்ட். உன்னோட ஆக்டிவிட்டீஸு நீ பண்ணுற விஷயங்கள்லாம் எனக்கு டோட்டலாக கன்ஃபியூஸ் பண்ணுது. என்ன கன்ஃபியூஷன்? என்ன கன்ஃபியூஷனு? நீ என்ன சொன்ன? மாலதிக்கும் ராஜேஷுக்கும் செட் ஆகுதுன்னு சொன்னியா? சொன்னியா இல்லையா? அப்போ அவளே இவனுக்கு சமையல் பண்ண சொல்கிறா, இது தப்பு இல்லையா? அப்படிதான் தோணும், ஆனால் உண்மை அது இல்லை. என்ன அப்போ? நான் சொன்னது உண்மைதான், ஆனால் அதில் ரெண்டு அர்த்தம் இருக்கு. இப்போ நான் கார் ஓட்ட ஆசைப்பட்டு உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? கற்றுக் கொடுப்பேன். எப்படி? எப்படின்னா அது எப்படின்னா இப்படி இந்த காரில் ஒன்று உட்கார வச்சு பக்கத்தில் உட்காந்து ஸ்டியரிங், இது கிளச் அமுத்து, பிரேக் அமுத்து, ஆக்சிலேட்டர் கூட கியரை மாற்றுன்னு சொல்லி கொடுப்பேன். அதை கற்றுக் கொடுப்பேன்னு சொல்லக்கூடாது, கற்றுக் கொடுக்க முயற்சி பண்ணுவேன்னு தான் சொல்லணும். ஐயோ சாமி, என்னால தாங்க முடியலடாப்பா. அம்மா ரெண்டும் ஒன்று தான்மா. இல்லை சந்தோஷ், ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? கற்றுக் கொடுக்கறதுக்கு நீங்க முயற்சி பண்ணாலும் என்னால கற்றுக்க முடியுமா, கற்றுக்கிட்டு நல்ல டிரைவர் ஆவேனாங்கிறது என் கையில் தான் இருக்கு. இப்போ டிரைவரை கால் டாக்ஸி விட்ட போறியா? இல்லை என்ன என்ன சொல்ல வர எனக்கு புரியல. உனக்கு இப்போ என்ன வேணும்? நீங்க முதல்ல வண்டி எடுங்க, போகும்போது சொல்றேன். வாங்க.
மாலத்தியை சமைக்க வச்சு அப்பா மனசில் இடத்த பிடிக்க வச்சு அவர் ஒரு நல்ல பொண்ணாக மாற்றணும்னு முயற்சி பண்ணுற அதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டேன். கரெக்டா? அப்படின்னா மாலதிக்கு ஓகே, மல்லிகா அவளோட நிலைமை யோசிச்சு பார்த்தியா? மல்லிகாக்கும் மாலதிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு சந்தோஷ். மல்லிகா ராஜேஷ்காக எவ்வளவு நாள் வேணாலும் காத்திருப்பா. ஆனா மாலதி அப்படி இல்லை. மேக்கப் போட்டுக்கிட்டு ஜாலியா இருக்கிறது வாழ்க்கை இல்லைன்னு மாலதிக்கு தெரியணும். வாழ்க்கைனா என்னன்னு மாலதிக்கு புரிய வைக்கணும். மாலதி குடும்பத்தோட ஒத்து போகணும், இல்ல விட்டுட்டு போகணும். ரெண்டுல எதுன்னு இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு மாலதியை தூண்டியிருக்கேன். அவ்வளவுதான். ஆமா, முடிவு எடுத்துட்டாலும் இன்னொருத்த முடிவு எடுப்பாவ. அவளாவே முடிவு எடுத்தாலும் தப்பு தப்பா பண்ணிட்டு நிக்கிறா. அவன் நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி வாழ்க்கை சுலபம் இல்லைன்னு முதல்ல மாலதி உணரணும். யாரு? மாலதி. அவ உணர்வா. நீங்களும் நானும் முடிவெடுக்க முடியாது சந்தோஷ். இப்ப இருக்கிற நிலைமையை பார்த்தா மாமாவால கூட முடிவெடுக்க முடியாது போல இருக்கு. மாலதியும் நடராஜனும் தான் முடிவெடுக்கணும். மாலதி நடராஜன் பேச்சை கேட்டுக்கிட்டு தான் இப்படி பண்றாளா, இல்ல அவளே தான் இப்படி பண்றாளான்னு தெரியல. இதுல என்ன டவுட்டு? இட்ஸ் வெரி ஆப்வியஸ். இந்த கிரைம் வேலைக்கு பின்னாடிலாம் அந்த கிரிமினல் தான் இருக்கிறான். நடராஜன் தான் அதுக்கு எல்லாத்துக்குமே ரூட் காஸ். இருக்கட்டும், அப்படியே இருந்துட்டு போட்டோம். யார் என்ன சொன்னாலும் ராஜேஷ்க்கு பிடிச்ச மனைவியாவும் நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மருமகளாவும் மாலதி இருப்பான்னு எனக்கு தோணல. ராஜேஷ்க்கு பொண்டாட்டியா, சிதம்பரத்துக்கு மருமகள் ஆயிட்டா. இப்படியெல்லாம் வாழணும்னு மாலதி கற்பனையில இருக்கா. கற்பனை? அவளும் அவளோட ஸ்டூபிட் இமேஜினேஷன். வாழ்க்கை கற்பனை இல்ல, நிஜம்னு அவ உணரணும். ராஜேஷ்க்கு நல்ல பொண்டாட்டி ஆகணும், இல்ல நம்மளால நல்ல பொண்டாட்டியா இருக்க முடியாதுன்னு அவளாவே தெரிஞ்சுக்கிட்டு ராஜேஷை விட்டுட்டு போகணும். அதுதான் என்னோட முடிவு. இதுதான் நல்லதும். ரெண்டாவது சொன்னியே, அதான் கரெக்ட். அதான் நடக்கும், அதான் நடக்கணும். என்னாச்சு? ஏன் நிப்பாட்டிட்டீங்க? இல்லை, பக்கத்தில் தானே வீடு, நீயே போயிட்டு வந்துடுற. அவங்கள பார்த்தா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். எதுக்கு? ம்.
இறங்குங்கடா. எல்லாம் பொம்மலாட்டம் பொம்மலாட்டம்